ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 8. தேவக்யா ஜடரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிக்ருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேஷய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேவக்யா தேவகியின், ஜடரே கருப்பையில், கர்ப்பம் சேஷாக்கியம் கிருஷ்ணரின் அம்சமான சேஷன் எனப்படும், தாம பூரண அம்சம், மாமகம் என்னுடைய, தத் அவரை, சன்னிக்ருஷ்ய கவர்ந்து, ரோஹிணியின் உதரே கருவிற்குள், சன்னிவேஷய சிரமமின்றி மாற்றிவிடு. டிரான்ஸ்லேஷன். தேவகியின் கருப்பைக்குள் சங்கர்ஷனர் அல்லது அனந்தசேஷன் எனப்படும் எனது பூரண அம்சம் இருக்கிறார். அவரை சிரமமில்லாமல் ரோஹிணியின் கருப்பைக்கு நீ மாற்றிவிடு. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் பலதேவர் ஆவார். இவர் அனந்தசேஷன் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த சேஷ அவதாரத்தின் நித்தியமான தாய் ரோஹிணி ஆவாள். பகவான் கிருஷ்ணர் யோக மாயையிடம் இவ்வாறு கூறினார். நான் தேவகியின் கருப்பைக்குள் செல்வதால் சேஷ அவதாரம் முன்பே அங்கு சென்று நான் அங்கு வாழ்வதற்கு பொருத்தமான ஏற்பாடுகளை செய்துள்ளார். அவர் தமது நித்திய தாயான ரோகிணியின் கருப்பைக்குள் இப்போது போக வேண்டும். தேவகியின் கருப்பைக்குள் ஷட்கர்பர்கள் என்னும் 6 அசுரர்கள் முன்பு புகுந்தனர். அதே கருப்பைக்குள் எப்போதும் உன்னத நிலையில் இருப்பவரான பரமபுருஷ பகவான் எப்படி நுழையப் போகிறார் என்ற கேள்வி எழலாம். ஷட்கர்பர்கள் பகவானின் உன்னத உடலுக்கு சமமானவர்களாக இருந்தனர் என்பதை இது குறிக்குமா? இதற்கு பின்வரும் விடையை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுகிறார். முழு சிருஷ்டியும் தனித்தனியான அதன் பாகங்களும் பகவான் கிருஷ்ணரின் சக்தியின் ஒரு விரிவாகும். எனவே பகவான் பௌதீக உலகத்தினுள் புகும் அதே சமயம் புகாமலும் இருக்கிறார். இது பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 4-5வது பதத்தில் பகவான் கிருஷ்ணராலேயே விளக்கப்படுகிறது. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்சானி சர்வபூதானி ந சாகம் தேஷவஸ்திதக ந ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத பிருன்ன ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவன. இந்த உலகம் முழுவதிலும் எனது தோன்றா உருவில் நான் புகுந்து பரவி இருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. எனினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் இருக்கவில்லை. மர்மமான எனது ஐஸ்வர்யத்தை பார். நான் எல்லா உயிரினங்களையும் காப்பவனாகவும் எங்கும் பரவியிருப்பவனாகவும் இருந்தும் நானே படைப்பின் மூல காரணமாக இருக்கிறேன். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகங்களின் பொருளாகும். சர்வம் கல்வ் இதம் பிரம்ம. அனைத்தும் பிரம்மனான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் விரிவுகளே ஆகும். அதே சமயம் அனைத்தும் பரமபுருஷ பகவான் அல்ல. எல்லா இடங்களிலும் அவர் இருப்பவரும் அல்ல. அனைத்தும் அவருக்குள் இருக்கும் அதே சமயம் அவருக்குள் இல்லாமலும் இருக்கின்றன. இதை அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தினால் மட்டுமே விளக்க முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 55வது பதத்தில் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதக என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளபடி ஒருவரால் அறிய முடியும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இதில் கூறுகிறார். எனவே தூய பக்தர்களால் மட்டுமே இத்தகைய உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். பகவான் கிருஷ்ணரை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் சாஸ்திரங்களின் மூலமாக இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.